ஸோ நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்காம நீ இதை தான் படிக்கணும், எங்கள் வீட்டில் எல்லோரும் இன்ஜினியர் ஆகிறாங்க, நம்ம வீட்டில் ஒரு டாக்டர் கண்டிப்பாக வேணும், புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ப்ளஸ் இப்போது இந்த நீட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்த உடனே இன்னும் வந்து ப்ரெஷர் ஆகுது படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தான். இதுக்கு வந்து ரெண்டு பக்கமும் அவேர்னஸ் வேணும். பேரண்ட்ஸ் சைடும் அவேர்னஸ் வேணும், ஸ்கூல் சைட்லேயும் அவேர்னஸ் கொடுக்கணும், பசங்களுக்கும் கொடுக்கணும். ஈவன் ஒரு மெடிக்கல் ஃபீல்டுனே பார்த்தீங்கன்னா கூட மெடிக்கலில் டாக்டர் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அந்த ஒரு மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே. அண்ட் அதுவுமே நல்ல வேல்யூ அடிஷன் கொடுக்குற பொசிஷன்ஸ் நிறைய இருக்குது, நிறைய படிப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்ஜினியரும் அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு மட்டும்தான் நம்ம வந்து காலங்காலமாக ஹைலைட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம், இன்ஜினியர் டாக்டர். அதை தாண்டி நிறைய இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். இப்போது இந்த பசங்க என்ன ஆகுதுனாக்கா, அவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி இந்த டிகிரி நீ படித்தாகணும்னு சொல்லிட்டு அவங்க படிக்கிறப்பவே அவங்க ஃபுல் ஹார்ட்டடாக படிக்க மாட்டாங்க. ஸோ வெளில வந்தவுடனே அவங்களுக்கு உடனே வேலை கிடைக்காட்டி அவங்க வந்து அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா போட்டு அதுக்குள்ளே போகணுன்னு பார்க்காம, நான் தான் சொன்னேன்ல இந்த இந்த இப்போ நான் படிச்சுட்டேன் எங்கள் வேலை கிடைக்கலையே அப்படின்னு திரும்பி பேரண்ட்ஸை கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதை வந்து அவேர்னஸு கீழேருந்தே கொண்டு வரணும். அவங்க மேக்ஸிமம் புஷ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். இப்போ நாங்களே எங்களோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தோம், சொசைட்டி அப்படின்னு. சொசைட்டி எப்படி வந்து ஒருத்தனுடைய சாய்ஸஸை வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அவன் இன்ஜினியர் ஆகிட்டா, நீ என்னடா இந்த வேலை பண்ணுற, நீ என்னடா நடிக்க போயிட்ட, நீ என்னடா யூடியூப் வச்சுருக்க, இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு இதை வந்து அவங்க டேக் பண்ணுவாங்க. இது குட்டு, இது பேடு, எனக்கு தெரிஞ்ச அவன் யூஎஸ் போயிட்டான்டா, அவன் செட்டில் ஆகிட்டான்டா, அந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்கல்ல. அது பண்ணாமல் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அது அவேர்னஸ் பேரண்ட்ஸ்கிட்டே வரணும். அந்த ஒரு விஷயம் பண்ணாக்கா அந்த உள்ளே வர்றப்பவே இந்த மாதிரி நெகட்டிவாக பசங்க இல்லாமல் உள்ளே வரலாம். அதை தாண்டியும் படிச்சுட்டு இது வரல அப்படின்னா, இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னாக்கா நானுமே வந்து எனக்கு வந்து சினிமாக்குள்ளே போகணுன்னு ஆசை. பட் ஆனால் வந்து எங்கள் சூழ்நிலை காரணமாக நான் வந்து ஐடிக்குள்ளே போயிட்டேன், பிஇ படித்து ஐடிக்குள்ளே போயிட்டு. பட் அந்த பேஷன் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கான முயற்சி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ என்னடா இப்படி போயிட்டாங்களே சொல்லிட்டு ரொம்ப நாள் லாங் டர்மாக நீங்கள் வந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்க முடியாது பேரண்ட்ஸை. வந்துட்டேன் இது வரைக்கும் நீங்கள் பண்ண உடல பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ரீடம் இருக்குல்ல, இப்போ கூட நீங்கள் அந்த பேஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு கட்டத்தில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த இதுதான் திரும்பி இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட் இப்படி போயிட்டு என்னோட இதுவே போயிடுச்சு அப்படின்னு பார்க்காம திரும்பி எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த அவங்க பார்க்கணும்.